ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரசிக்கி சீசன் 1 எபிசோட் 7 தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது சுட்டு எபிசோடுங்கிறனால சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. ஸோ நேரத்தை வேஸ்ட் ஆக்காம வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல் எடுத்த உடனே ஜோரோவோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜோரோவும் வரான். பாப்பா ஜோரோ, குட் மார்னிங். குட் மார்னிங்மா. எப்பா ஜோரோ, இன்றைக்கி மண்டே, உனக்கு ஸ்கூல் இல்லையான்னு கேட்குறாங்க. சாட்டர்டே சண்டே ஃப்ளவர் ஃபெஸ்டினால எனக்கு இல்லை. சரி, இன்றைக்கி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதுனால உனக்கு லஞ்ச் வேண்டாம்லன்னு கேட்குறாங்க. ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் ஃப்ரெண்டு தான் சொன்னான். எந்த ஃப்ரெண்டுன்னு பார்த்தா பான்சி இருக்கிறா. ஐயோ, இவளான்னு ஷாக் ஆகுறான். இன்றைய ராசி பலன், இன்றைக்கி உங்களுக்கு லக்கி டே. இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டோட அன்எக்ஸ்பெக்டட் சைடை நீங்கள் பார்ப்பீங்கன்னு ஜோரோவோட ராசி பலனை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே நல்லது ஜோரோ. அதெல்லாம் இருக்கட்டும், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னைய ஃபாலோ பண்ணுறது எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் பான்சி சொல்ல. என்னது? ஆமாப்பா, உங்கள் அம்மா தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. இது உண்மையாம்மா? ஆமாப்பா, நான் தான் சுமிருக்கோவை புக் ஸ்டோரில் இருந்து கூட்டிகிட்டு வந்தேன். என்னது சுமிருக்கோவா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் லாரியர். என்னது லாரியரா? என்னப்பா ஜோரோ ஷாக் ஆகிட்டே இருக்க? அது ஒரு ஃபேமஸான கேரக்டரோட நேம்ப்பா. அதான் என்னோட நிக் நேம். உங்கள் பேர் கிகி கிசராக்கி, நிக் நேம் லாரியர். இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். போதும் நிறுத்துங்கடா. சரி சுமிருக்கோ, நீ ஏன் இன்னைக்கு ஜோரோவுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டியதானேன்னு அவங்க அம்மா கேட்க, அதுவும் சரிதான், ஜோரோ என்னை நல்லாவே பார்த்துப்பான் சொல்லிட்டு அவள் ஒரு டிக்கெட் எண்ணிட்ட. சரி, நம்ம சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறான். இதுக்கு தான் இதை நல்லா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா ஜோரோ ஃபுல் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சன் கேட்க, நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம். ஒரு பையனா, நீ சொல்கிறது எனக்கு புரியுதுடான்னு சன் சொல்ல, நான் க்யூட்டாக இருக்கேனான்னு ஹீமாவரி கேட்க, நீ எப்பயுமே கூட்டு தான். அப்படியா? இதில் நான் வித்தியாசமாக இருக்கேனான்னு காஸ்மோஸ் கேட்க, நீ அழகாக தான்ப்பா இருக்கேன்னு சொல்ல, தேங்க்யூ. சரி, பான்சி எங்கன்னு ஜோரோ கேட்க, உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. என்ன நீ வழக்கமாக உள்ள மாதிரியே இல்லை? ஆமாப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நம்மளாம் ஸ்விம்சூட் எபிசோடில் இருக்கிறதுனால அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீ சொல்கிறது சத்தியமாக புரியலப்பான்னு ஜோரோ சொல்ல, இவங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு கோலா வேணும், ஹீமா வரைக்கும் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கணும்னு ஜோரோ சொல்லிட்டு இருக்க. இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்டான்னு அந்த ரவுடி பொண்ணு வந்து பார்க்குறா. நீ இங்கே என்னடா பண்ணுற? கோலா வாங்க வந்தேன். யார் இவ? சாரி, நீ அவன் கிடையாது, சரியான லூஸாக இருப்பா போலன்னு ஜோரோ நினைக்க, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். இவன் என்னை விட மாட்டா போலையே. எங்கேயாச்சும் பெஞ்ச் இருக்கா? பெஞ்சு அப்பாடி இல்லைப்பா. என்னது இது? என் ஃப்ரெண்டை பற்றி தான் கேட்கணும். அவள் ஒரு பையனை பற்றி தப்பாக நினச்சிட்டா, ஆனால் அவன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. அவன் ரொம்ப நல்ல பையன். இப்போது அவள் என்ன செய்யணும்? அவள் தனியாக அந்த பையனை கூப்பிட்டு சாரி கேட்டாலே போதும்ப்பா. அது எப்படா போதும்? நீ என்னோடய ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட நினைக்க கூட மாற்றிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்ல, உன் ஃப்ரெண்டை பற்றி தானே சொல்கிறேன்னு அவன் கேட்க, அடா ஆமாப்பா. சரி, நீ அந்த பையன் நிலமையில இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பேன்னு கேட்க, நான் அந்த பையனோட சுச்சுவேஷனில் இருந்திருந்தா வெறும் சாரி தான்ப்பா கேட்க சொல்லியிருப்பேன். அது எப்படிடா பத்தும்? ஆமாப்பா, இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தப்பு செய்கிறாங்க. ஸோ அவங்க சாரி கேட்டாலே வந்து போதும். நீ சின்சியராக ஒருத்தவங்க கிட்ட சாரி கேட்டாலே அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவாங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ். அவங்ககிட்ட போய் நான் சின்சியராக சாரி கேட்குறேன். உனக்கு தலைக்கு டை அடித்த பொண்ணுங்களை ஏதாச்சும் பிடிக்குமான்னு கேட்க, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம்ப்பான்னு ஜோரோ சொல்ல, சரி உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்க, எனக்கு நல்லா நீட்டாக பிளாக் ஹேர் இருந்தாலே பிடிக்கும்ப்பான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. உடனே அவள் தேங்க்ஸ் சொல்கிற விதமாக ஒரு ஜூஸை வந்து கொடுக்க, அந்த ஜூஸ் அவன் குடிச்சு பட்டுடுச்சு. என்னடா அது நல்லாவே இல்லை, ஆலோவேரா ஜூஸான்னு பார்க்குறான். ஜோரோ வாடா, நம்ம வாட்டர் ஸ்லைடு விளையாடலான்னு ஹீமாவாரி கூப்பிட, ஒரு நிமிஷம் ஹீமாவாரி, ஜோரோ என் கூட தான் விளையாடுவான்னு 2 பேரும் சொல்ல, இல்லை அவன் வாட்டர் ஸ்லைடு தான் வருவான்னு ஹீமாவரி சொல்ல, இல்லை அவன் டால்ஃபின் ரைடு தான் வருவான்னு காஸ்மோஸ் சொல்ல, இல்லை அவன் ஹாட் பாத்திங் தான் வருவான்னு பான்சி சொல்ல, 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே ஜோரோ நான் அவங்க 3 பேர் கூடயும் விளையாடுறேன்னு சொல்கிறான். இது நல்ல ஐடியா. ஜோரோ யார் கூட ரொம்ப நேரம் ஃபன்னாக இருக்கான்னு பார்ப்போமா? இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்காண்டி ஜோரோ என்ன வேணாலும் செய்வான்னு பான்சி சொல்ல, ஹீமாவரி எக்ஸைட் ஆகுறா. ஆனால் நம்ம ஜோரோ, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மண்ணாங்கட்டி, நீ கவலைப்படாத ஜோரோ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். உன்னை நினச்சா தான் கவலையாக இருக்குன்னு உடனே சன் இருந்துக்கிட்டு, ஹீமாவரி, காஸ்மோஸ், பான்சி உங்களுக்காண்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன். சன் நீ ஹீமாடான்னு ஜோரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஜெயிச்சு காட்டுவோம். ஏன்டா நான் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு ஜோரோ நினச்சிட்டு இருக்கான். என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஜோரோ இதான் பார்த்தியா வாட்டர் ஸ்லைடு? எனக்கு தெரியும் பொடி. இருந்தாலும் இவங்க 3 பேர் எனக்காண்டி எஃபர்ட் போடுறது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குன்னு ஜோரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். ஜோரோ வாடா நம்ம வாட்டர் ஸ்லைடு போகலான்னு ஹீமாவரி கூப்பிட்றா. ஜோரோ நல்லாவே வாட்டர் ஸ்லைடை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கடா அவன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடா என் ஜட்டியை காணும், எங்கடா என் ஜட்டி? பார்த்தா அது ஹீமாவரியோட மண்டையில் இருக்குது. உடனே சன்சான் அவனை வந்து காப்பாற்றிடுறான். ஒரு வழியா என்னோட டர்ன் வந்துருச்சுன்னு காஸ்மோ சொல்லிகிட்டு இருக்க, மறுபடியும் டச் ஆக போகுதுன்னு ஒரு மாதிரி டபுள் மீனிங் நினச்சிட்டு இருக்கான். சரி காஸ்மோஸ் வா போகலான்னு ஜோரோ கூப்பிட, அங்கே உள்ள 2 சின்ன பசங்க, இங்கே பார்த்தியா 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, சின்ன பசங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு ஜோரோ சொல்ல, அதெல்லாம் பற்றி ஒன்று நினைக்காத, நீ வான்னு சொல்ல, என்னது அவங்க 2 பேரும் எங்களை லவ் பேர்ட்ஸ்னா சொன்னாங்க, ஆச்சு காஸ்மோஸ்ன்னு ஜோரோ கேட்க, ஐயோ எனக்கு வெக்கமாக வருது, நான் ஏதோ ஒன்று மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் தோணுதே. என்னப்பா கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க, வாப்பா போகலாம். வேகமாவா?
சரி இந்த வாரேன் ஜோரோன்னு சொல்லிட்டு அவன் முதுகில் அடிக்க அதுவே தனியாக போகுது. உடனே மேலே உள்ள அந்த 2 பசங்க பார்த்துட்டு, அந்த பொண்ணு இவங்கள வேண்டாம்னு சொல்லிட்டா போலடா, அதனால தான்டா இவன் வந்து தனியாக போயிட்டு இருக்கான். காஸ்மோஸ் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு ஜோரோ நினச்சிட்டு இருக்க. உடனே சன் இருந்துட்டு மேலே இருந்து குதிச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவன் உட்காந்துடுறான். தான்டா உயிர் நண்பன் ஜோரோ சொல்கிறான். இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஜோரோ நினச்சிட்டு இருக்க. உடனே பான்சி கூட சேர்ந்து ஜோரோ குளிக்க போகிறான். எல்லாருமே ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஜோரோ என்னைய பார்க்கவே மாட்டேங்கிற, உனக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ரெடியாகி வந்திருக்கிறேன்னு பான்சி சொல்ல உடனே ஜோரோ வெக்கப்பட்டுட்டு விலகி போகிறான். ஹே ஜோரோ ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லைனா இவங்க யாருமே எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்க மாட்டாங்க. ஹே பான்சி நானும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் அன்றைக்கி அட்வைஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட சின்சியராக சாரி கேட்டாலே அவங்க எல்லாமே மன்னிச்சிடுவாங்க. அதை விட்டுட்டு வெத்தையில் மை போட்டு பார்த்தேன், கை ரகையெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிகிட்டு இருந்தா எதுவுமே வேலைக்கு ஆகாது. இது எப்படி உனக்கு தெரியும்? நான் கோயின்சிடன்ஸாக சொன்னேன், அது எப்படி நீ கோயின்சிடன்ஸாக சொல்லுவேன்? அதெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சதுப்பா. இதுக்கு தான் உன்னை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. வேற எதையும் சொல்லிடாதம்மா. ஓ அப்படியா, நீ டெஸ்க் அடியில் வச்சிருக்கே பலான புத்தகங்கள், அதையும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பான்னு பான்சி சொல்ல உங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுப்ப அதை நான் பார்த்தேன்ப்பா. ஜோரோ உடனே ஷாக் ஆகுறான். இதெல்லாம் சன் பார்த்துட்டு பான்சி ஜோரோ விட்டுரு, அவன் ரொம்பவே டயர்டாக இருக்கான், இல்லைன்னா செத்துருவான்ப்பா. சரி இந்த வட்டம் அவனை நான் விட்டுட்டு போகிறேன், ஆனால் அடுத்த வட்டம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் போக சன் மறுபடியும் நீ என்னை காப்பாற்றிட்டாடா, நீ தாண்டா என்னோட உயிர் நண்பன் ஜோரோ சொல்கிறான். சரி உன்னோட ரிசல்ட்டை சொல்லு, யார் வின்னர்னு. ஒருவேளை நானாக தான் இருப்பேன்னு காஸ்மோஸ் சொல்ல, இல்லை கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்னு பீமாவரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் சொல்கிறேன், நான் யார் கூட நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணேன்னா அது சன்சான் தான். சன்சான் கூட தான் நான் க்ளோஸாக ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் சன்சான் தான். சரி வா ஃப்ரெண்ட் நம்ம வந்து போகலாமான்னு கேட்க சன்னு இருந்துக்கிட்டு சரி நம்ம போகலாம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். எத்தனை பொண்ணுங்க ஃப்ரெண்டு கூட இருந்தாலும் அது ஒரு பையன் ஃப்ரெண்டுக்கு ஈடாகாதுன்னு சொல்லிட்டு போகிறான். ஜோரோ அங்கே எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆசனாராவும் ஜோரோவை பற்றி நல்ல விதமாகவே ஆர்டிக்கல் எழுதிட்டா. உடனே அந்த ரவுடிகள் சேர்ந்துக்கிட்டு ஜோரோ உன்னை பற்றி நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம், சாரி, நீ எவ்வளோ பெரிய நல்லவன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, அது ஒருத்தவங்களுமா கேள்விப்பட்டோன்னு சொல்ல. என்னது கேள்விப்பட்டீங்களா? உடனே அங்கே ஒரு அழகான பொண்ணு ஜோரோ பக்கத்துலேருந்து உட்கார்றா. யாரா இவ, எனக்கு பிடிச்ச மாதிரியே லாங்கர் கருப்பு முடியா வேற இருக்கிறா. அப்போ தான் அவனுக்கே தெரிய வருது டை அடித்த அந்த ரவுடிகளில் ஒருத்தின்னு. ராசிபலனில் உங்கள் ஃப்ரெண்டோட அன்எக்ஸ்பெக்டடான சைடை பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இவளுக்கு இப்படி ஒரு சைடு இருக்குமான்னு நான் எதிரே பார்க்கல. உடனே அவங்க கிளாஸுக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வராங்க. இவங்க அப்புறம் தான் யோக்கி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அமிச்சு கிசராக்கி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, என்னது என்ன ஞாபகம் இல்லையா, உனக்காண்டி எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பொண்ணு அது நான் தான் சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணுறா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யார் ஈவன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.